வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி ஒரு 3 குட்டி கதை பார்க்க போகிறோம். அது ஆடுகள் பற்றி கதை. அது ஆடுகளுக்கு மட்டும் இல்லை, மனுஷங்களுக்கும் அது பொருந்தும். 3 சுவாரஸ்யமான கதைகள் பார்க்க போகிறோம். கதை கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக்கை போடுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். ஓகே, வாங்க பார்க்கலாம். புத்திசாலி ஆடு. ஒரு புத்திசாலி ஆடு கதைகள் பற்றி பார்க்கலாம். அது ஒரு கிராமம். அங்கே லென்னி அப்படிங்கிற ஒரு அழகிய குட்டி ஆடு இருந்துச்சு. அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கு புதுசாக இப்போ 2 கொம்புகள் முளைச்சிருக்கு. அதை பார்த்து அது ரொம்ப சந்தோஷப்படுது, ரொம்ப பெருமைப்படுது. தனக்கு இப்படி ஒரு கொம்புகள் வந்திருக்கே, புதுசாக வந்திருக்கே அப்படின்னு நினச்சி அது ரொம்ப பெருமைப்பட்டிருக்கு. எல்லார்கிட்டையும் போய் காட்டுது. அந்த கொம்புகளை காட்டிகிட்டே இருக்குது. இதோ பாருங்கள், எனக்கு புதுசாக 2 கொம்பு முளைச்சிருக்கு, அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குது. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு நாள் விவசாயி என்ன பண்ணுறாருன்னா, ஆடுகள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு காட்டுக்கு போகிறாரு மேய்ச்சலுக்கு. எல்லா ஆடுகளும் அங்கே புல் மேய்ஞ்சிட்ருக்கு. ஆனால் லென்னி மட்டும் அங்கே இருக்கிற அணில், முயல்கிட்ட எல்லாம் போய் தன்னோட கொம்புகளை பற்றி காட்டிக்கிட்டு இருக்கான். அது ரொம்ப சந்தோஷத்தில் எல்லா விலங்குகள்கிட்டையும் காட்டிகிட்ருக்கு. எனக்கு புதுசாக கொம்பு முளைச்சிருக்கு, அது அழகாக இருக்குல்ல பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்ருக்கு. அப்போது என்னாச்சுன்னா, அது தன்னோட கொம்புகளை காட்டிகிட்ருக்கிற சமயத்தில் நரி ஒன்று அதை பார்க்குது. அதுக்கு இந்த ஆட்டை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தனக்கு ஒரு உணவு கிடச்சிருச்சின்னு சந்தோஷத்தில் அது நினச்சிட்ருக்கு. இதை எப்படியாவது சாப்பிடணும், எப்படியாவது ருசி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குது நரி. புல்லாங்குழல் வாசிச்சுட்டு அதை பார்த்துட்ருக்கு. அந்த சமயத்தில் தன்னோட முதலாளி எல்லா ஆடுகளையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டார். இந்த லென்னியை அவர் பார்க்கல. லென்னி மற்ற ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்ததுனால அவர் அதை கவனிக்காமல் மற்ற ஆடுகள் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டார். அப்போது இந்த லென்னி பார்க்குது, இந்த ஆடு பார்க்குது. தன்னோட ஆடுகள் இருந்த இடத்துக்கு பார்க்குது. அங்கே யாருமே இல்லை, ஆடுகளும் இல்லை, அந்த முதலாளியும் இல்லை. அது ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுட்டுருக்குது. எங்கே போனாங்க, எப்படி போனாங்க அப்படின்னு சொல்லி அது எந்த ஒரு இதுவுமே தெரியல, நின்றுட்டுருக்கு அப்படியே. அந்த சமயத்தில் நரி வருது. நரி அந்த ஆடுக்கிட்ட வருது. நரி சொல்லுது, உன்னோட கொம்புகள் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது, வா உன்னை நான் கூட்டிகிட்டு போய் மற்ற விலங்குகள்கிட்ட, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் காட்டுறேன், இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த நரி இந்த ஆட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த நரி சாப்பிடத்தான் போகுது நம்மளையே அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சிருச்சு. அதனால் அது என்ன பண்ணுதுன்னா, நரிக்கிட்டேயே சொல்லுது, நீங்கள் எப்படியோ என்னை சாப்பிடத்தான் போகிறீங்க, நீங்கள் தந்திரமாக கூப்பிட்றது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அது அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நரி சொல்லுது. சரி, என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது ஆடு. நரியும் கேட்குது. என்னன்னு கேட்குது. அதுக்கு, நீங்கள் புல்லாங்குழல் வச்சுருக்கீங்களா, அதில் வாசிங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் மட்டும் எனக்காக அதில் வாசித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அதே மாதிரி நரியும் புல்லாங்குழல் எடுக்குது.
எடுத்து வாசிக்குது. இப்போ வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் வாசிக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீ பாட்டு பாடு, ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுது ஆட்டுக்கிட்ட. ஆடும் இதுதான் சரின்னு சொல்லிட்டு நரி வாசிக்க புல்லாங்குழல் எடுத்து வாசிக்க ஆடு என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி நல்லா வேகமாக கத்துது. அது அந்த காடு ஃபுல்லாக பரவுது அந்த சவுண்டு. அந்த விவசாயிக்கும் போகுது அந்த சவுண்டு, மற்ற ஆடுகளுக்கும் போகுது. அப்போது அந்த விவசாயிக்கு சவுண்டு கேட்டன்னையும் அவர் ஓடி வர்றாரு. ஓடி அந்த மியூசிக் வர்ற இடத்துக்கு வர்றாரு. அப்போ பார்த்தா நரியும் ஆடு நின்றுட்டுருக்குது. நரி அந்த விவசாயியை பார்த்தது ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இனிமேல் இருந்தால் இவர் நம்மளை கொன்றுவார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அது ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு நரி. ஆடு தப்பிச்சிருச்சு. ஆடு துள்ளி குதிச்சுட்டு அவர்கிட்ட வருது. இப்போது விவசாயி அந்த ஆட்டையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. இதோட கதை முடிஞ்சு. இதுலேருந்து என்ன அந்த ஆடு கற்றுக்குதுன்னா, ஒரு பாடம் கற்றுக்குது. இனிமேல் எப்போதுமே தனியாக எங்கேயுமே போகக்கூடாது. தன்னோட முதலாளி பேச்சை கேட்டுட்டு தான் அவர் பின்னாடி தான் நம்ம போகணும். எல்லா ஆடு கூடையும் சேர்ந்து நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்குது. இது ஆட்டுக்கு மட்டும் இல்லை, மனிதர்களுக்கும் பொருந்தும். குறிப்பாக பெண்களுக்கு பொருந்தும். நம்ம எப்பயும் தனியாக எங்கேயுமே போகக்கூடாது. நம்ம கூட யாராவது ஒரு துணை இருக்கணும். அதுதான் எல்லாத்துக்குமே சேஃப்டி. சரி, இப்போ 2வது கதை. 2 முட்டாள் ஆடுகள் இருக்குது. என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுக்கு நடுவில் ஒரு பாலம் இருக்குது. இப்போ 2 ஆடுகள் வருது. ஒரு முனையில் ஒரு ஆடும் மறுமுனையில் இன்னொரு ஆடும் நிற்கிது. அந்த ஆற்றை கடக்கிறதுக்காக நிற்கிது. இப்போ 2மே ஒரே பாதையில் பயணிக்கணும்னு நினைக்கிது. ஒரு ஆடு சொல்லுது, நான் தான் முதல்ல வந்தேன், நான் தான் முதல்ல இந்த ஆற்றை கடப்பேன், இது மேலே ஏறி நான் தான் முதல்ல கடப்பேன் அப்படிங்குது ஒரு ஆடு. ஒரு ஆடு என்னங்குது, எனக்கு வழி விடு, நான் போகணும் அப்படின்னு சொல்லுது இன்னொரு ஆடு. இப்போது 2 ஆடுகளுமே விட்டு கொடுக்கறதா இல்லை. 2 ஆடுகளுமே எதுக்க வர்றாங்க. சண்டை போடுறாங்க, யார் முதல்ல போகிறதுன்னு சொல்லிட்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கடந்தாகணுமே, ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. கால்கள் 2ம் பின்னிக்குது. வேறு வழி இல்லாமல் 2 ஆடுகளும் ஆற்றுக்குள்ளே விழுந்துருது. அப்போ தான் நினைக்கிது, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துருந்தாங்க கூட நம்ம உயிர் மிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆற்றுல விழுந்து ஆற்றுல மூழ்கி தண்ணீரில் மூழ்கி அப்படியே இறந்துருச்சு. இதோட விளைவு என்ன? விட்டு கொடுத்துருந்தா, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துருந்தா ஆற்றை கலந்துருக்கலாம், 2 ஆடுகளும் உயிரோடு இருந்திருக்கும். ஆனால் இப்போ எதுக்குமே வழி இல்லாமல் போயிடுச்சு. நம்ம வாழ்க்கையில் விட்டு கொடுத்து பழகணும். விட்டு கொடுத்து போனோம்னா நம்ம ஜெயிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறது இந்த கதை சொல்லுது. இன்னொரு கதை பொய் சொல்லாதே. இது ஒரு அருமையான கதை. இப்போது ஒரு ஊரில் முத்து அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவர் ஆடு மேய்ச்சிட்ருக்காரு. டெய்லியும் ஆடுகளை கூட்டிகிட்டு காட்டுக்கு போவார். மாலையில் வீடு திரும்புவார். இப்படியே அவரோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஒரு நாள் அவசர வேலையாக தன்னோட சொந்த வேலையாக பக்கத்தூருக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல. தன்னோட மகனை இந்த ஆடுகளை பார்த்துக்க சொல்லிட்டு கிளம்பலான்னு இருக்கார். ஆனால் அவருக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா அவங்க மகன் பேர் ராமு. அவன் ரொம்ப சின்ன பையன்,
விளையாட்டு பையன், ஆடுகளை எங்கேயாவது கோட்டை விட்டுருவான், ஆடுகளை ஏதாவது நறுக்கி மற்ற விலங்குகளுக்கெல்லாம் இரையாக்கிடுவான் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் வேறு வழி இல்லை. அவர் என்ன பண்ணார், அந்த ஆடுகளை தன்னோட மகன்கிட்ட விட்டுட்டு போகிறாரு. அடுத்த நாள் காலையில் அவர் கிளம்பி போயிட்டார். இந்த ராமு தன்னோட ஆடுகளை கூட்டிகிட்டு காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு போயிட்டு ஆடுகளை மேய்க்கிறதுக்கு விடுறான். ஒரு பாறை மேலே அமர்றான். ஒரு பாறை மேலே உட்கார்றான். உட்கார்ந்ததுக்கப்புறம் அவனுக்கு பொழுதே போகலை. விளையாட்டு பையன் இல்லைங்களா, அதனால் அவனுக்கு பொழுதே போகலை. ஒரே இடத்துல உட்காந்துக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அப்போது எந்திரிச்சு பார்க்குறான், சுற்றியும் பார்க்குறான். அந்த மலையில் நின்றுட்டு மலையடிவாரத்தில் விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாற்று நட்டுட்ருக்காங்க. அதை பார்க்குறான். வயலில் நாற்று நட்டுட்ருக்கிறவங்கள பார்க்குறான். பெண்கள், ஆண்கள் எல்லாருமே இருக்காங்க அங்கே. இவனுக்கு ஒரு யோசனை வருது. அவன் இருக்கிறது காடு, அதனால அவன் என்ன சொல்கிறான்னா, அங்கே அடிக்கடி புலிகளில் நடமாட்டம் இருக்கும். அதை யூஸ் பண்ணி அவன் என்ன சொல்கிறான்னா, புலி வருது, புலி வருது, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் அப்படின்னு கத்துறான். அதை கேட்டுட்டு அந்த மக்கள் எல்லாருமே வர்றாங்க. அவனை நோக்கி, அந்த சத்தத்தை நோக்கி வர்றாங்க. வந்து பார்த்தா அவன் சொல்கிறான், நான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். அவனை நல்லா திட்டிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போகிறாங்க. அவங்களோட வேலையை பார்க்குறாங்க. இவனுக்கு ஒரே ஜாலி. நம்ம பேச்சை கேட்டு ஏமாந்துட்டு வந்துட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாக இவன் சிரிச்சிட்ருக்கான் அவங்களை பார்த்து. அதுக்கப்புறம் அவன் மாலை ஆகிடுச்சு. அவன் வீட்டுக்கு போகிறான் ஆடுகளை கூட்டிகிட்டு. அடுத்த நாள் காலையில் மறுபடி ஆடுகளை மேய்க்கிறதுக்காக வரான். அதே மாதிரி பாறையில் உட்காரான். கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னையும் புலி வருது, புலி வருதுன்னு சொல்லி கத்துறான். மக்கள் எல்லோரும் 2வது நாளும் அவன் சொல்கிறது உண்மைதான் வந்து பார்க்குறாங்க. அது உண்மை இல்லை. அவனை திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவன் அந்த சந்தோஷத்தில், நம்ம எல்லாத்தையும் ஏமாற்றிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்கான். அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருக்கான். மறுபடியும் மாலை ஆயிடுச்சு. ஆடுகளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறான். இப்போது 3வது நாள் ஆடுகளை கூட்டிகிட்டு மறுபடியும் காட்டுக்கு வர்றான் மேய்க்கிறதுக்கு. அப்போது உட்காந்துருக்கா அதே பாறை மேலே ஆடுகள் வந்து புல் மேய்ஞ்சிட்ருக்கு. கொஞ்ச நேரம் ஆனோன்னையும் உண்மையாகவே ஒரு புலி வந்து நிற்கிது ஆடுகிட்ட. அவன் அந்த புலி வர்றதை பார்த்தோன்னே ஓடி போய் பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு பார்க்குறான். அந்த புலி வந்து ஒரு ஆடுகிட்ட நிற்கிது. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப பயமாயிடுச்சு. இவன் இப்போ உண்மையாலுமே கத்துறான், ஐயோ காப்பாற்றுங்கள், புலி வந்துடுச்சு, புலி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே கத்துறான். ஆனால் மக்கள் அதை கண்டுக்கவே இல்லை. இதுவும் பொய் தானே, இதுவும் பொய்யாத்தான் இருக்கும், அந்த பையன் பொய் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கண்டுக்கலை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க. இப்போ உண்மையாலுமே அந்த இடத்துல புலி வந்துடுச்சு. புலி வந்து ஒரு ஆட்டை பிடிச்சி தூக்கிக்கிட்டு போகிறதுக்காக நிற்கிது. இவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. இறுதியில் அந்த புலி அந்த ஆட்டை தூக்கிட்டு போயிடுச்சு. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அதே மாதிரி மாலை ஆயிடுச்சு. அவங்க அப்பாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அவன் ஆடுகளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கான். அவனுக்கு ஒரே பயம், அவங்க அப்பா என்ன சொல்லுவாரோ, ஆடு வேற ஒரு ஆட்டை வேற புலி தின்றுச்சே அப்படின்னு சொல்லி அந்த நினப்புலேயே அவன் ஆடுகளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறான். இதோட இந்த கதை முடியுது. இதிலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு, ஒருவர் வார்த்தையில் வந்து உண்மை இல்லைன்னு தெரிஞ்சால் அவன் எப்போது உண்மை சொன்னாலும் அதை யாருமே நம்ப மாட்டார்கள்.
உண்மை தானே. நம்ம சொல்கிற வார்த்தையில் உண்மை இல்லைன்னு ஒரு டைம் தெரிஞ்சிச்சுன்னா கூட அடுத்த டைம் நம்ம உண்மையாக சொன்னாலும் அவன் பொய் தான் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இதுதான் உண்மை, இதுதான் ரியல். நம்ம உண்மையை பேசுங்க, உண்மையை பேசணும். எந்த சூழ்நிலையிலும் போய் பேசக்கூடாது, அது நம்மளுக்கு ஆபத்தாகவே முடியும். முடிஞ்ச அளவுக்கு போய் பேசாமல் உண்மையாக இருப்போம். ரொம்ப உண்மையாக இல்லைனாலும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் காரணத்துக்காக, நோக்கத்திற்காக நம்ம பொய் சொல்லலாம். ஆனால் அது எல்லா டைமே இருக்கக்கூடாது, அது நம்மளுக்கு ஆபத்தாக முடியும். அப்படிங்கிற இந்த கதை 3 கதையும் உணர்த்துது நம்மளுக்கு. புத்திசாலியாக இருக்கணும், முட்டாளாக இருக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத இந்த கதைகளோட தீம். பொய் சொல்லாமல் புத்திசாலித்தனமாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த கதை பதிவு பண்ணது நம்மளுக்கு, உணர்த்துது நம்மளுக்கு. மீண்டும் ஒரு அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி மக்களே.